வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டக்குன்னு ஒரு சட்னி. இந்த சட்னி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா இந்த சட்னியை தான் மறுபடியும் கேட்பாங்க. நம்ம ரெகுலராக வைக்கிற சட்னியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரே மாதிரி சட்னி வைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை லைட்டாக சூடுபடுத்தி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக சூடாகட்டும். நம்ம செய்ய போகிற சட்னி ஒரு 4லேருந்து 5 பேர் டிஃபன் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு செய்கிறோம். லைட்டாக ஆயில் சூடானோடனே 150 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பை போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷன் வரைக்கும் நம்ம அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு 2 கிளறி விட்டுட்டு அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். மல்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்தாப்படி மிளகாய் ஒரு 4-5 மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டு கலர், அதாவது மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பவுடராக எடுத்துக்கணும். மிக்சியில் அடிக்கல, தண்ணி ஊற்றாமல் பவுடராக அடித்து எடுத்துக்கணும். மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இது தக்காளி நல்லா ஓரளவுக்கு பாதி வேக்காடு வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தக்காளி நல்லா வெந்து வணங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் சும்மா லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, உளுந்தம்பருப்பு ஜீரகம்லாம் போட்டு அதில் இந்த தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். தக்காளி சட்னி போல், அதாவது குறன்னு இருக்கணும். ரொம்ப கொலன்னு அடிச்சிடாமல் குறன்னு இருக்கிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணாமலே நம்ம மிக்சியில் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது தக்காளி போட்டுக்கிறதுனால தண்ணியாக வரும். இல்லை ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் அடிச்சுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோம்னா நமக்கு அருமையான சட்னி ரெடி ஆயிருச்சு. பார்த்திங்களா, நம்ம ரெகுலராக சாப்பிட்றத விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.